இப்போ அப்போ மகாபெரியவாளை தொடங்கி உபன்யாசத்தை ஆரம்பிச்சாராம் கணபாடிகள். அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லையா. கோவிலோட பெருமாள் பட்டர், கோவிலோட மெய்காவலர் மட்டும்தான் இருந்தார். மெய்காவலர் வாட்ச்மேன் அவன் மட்டும்தான் இருந்தானாம். அப்போ உபன்யாசம் நல்லா உபன்யாசம் பண்ணாராம் கணபாடிகள். உபன்யாசம் பூர்த்தி ஆனோன்னா கணபாடிகள் கேட்டாராம், ஏன் ஊர்லேருந்து மனுஷா யாரும் வரல, ஊர் மனுஷா யாரும் வரலன்னு கேட்டாராம். பட்டர் வந்து கண்ணை கலங்கிண்டு சொன்னாராம், அந்த மாதிரி 2 ஊருக்குள்ள ஒரே பங்காளி சண்டை சுவாமி, 2 ஊருக்குள்ளேயும் ஒரே பங்காளி சண்டை, இங்கே யார் தர்மகர்த்தா வரதுன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா, அதனால ஊரே 2 பட்டு கிடக்கு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாராம். கணபாடிகளும் 10வது நாள் அன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணினாராம். அப்போ உடனே பட்டர் என்ன தெரியுமா பண்ணாராம், அங்கே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணிட்டு என்ன பண்ணாரா, தன்னுடைய பங்குக்கு கொஞ்சம் சம்பாவனை எவ்வளோ தெரியுமா, ஒரு 10 ரூபாய் இவ்வளோ சம்பாவனை பண்ணாராம். 10 ரூபாய் சம்பாவனையை பண்ணாராம் தன்னால் முடிஞ்ச பங்குக்கு. அதே மாதிரி இவர் அதே மாதிரி என்ன பண்ணாராம், மெய்காவலரும் தன்னுடைய பங்குக்கு சில சில்லறைகளை கொடுத்தாராம். இவரும் நல்லா அவருக்கு எல்லாம் மரியாதையெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணின பிறகு பட்டர் வந்து கணபாடிகளோட கையை பிடிச்சின்னு கண்ணீர் மல்க சொன்னாராம், உங்களுடைய திறமைக்கு நிறைய பண்ணணும், நிறைய சம்பாவனை கொடுக்கணும், ஆனால் நம்மளால் முடிஞ்சது இவ்வளோதான், நானே உங்களை ட்ரெயினில் ஜங்ஷனில் ட்ரெயின் ஏற்றி விட்டுறேன், டிக்கெட்டும் நானே வாங்கி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவரே டிக்கெட் வாங்கி கணபாடிகளை ட்ரெயின் ஏற்றி விட்டாராம். மறுநாள் காத்தால என்ன பண்ணாரா, திருப்பி செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்துட்டு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி காஞ்சிபுரம் போய் சேர்ந்தாராம் கணபாடிகள். அப்போ கணபாடிகளை பார்த்து பெரியவா சந்தோஷத்தோட, வாப்பா எப்படி இருந்தது ஊரில் எல்லாம், எத்தனை மனுஷா வந்திருந்தா அப்படின்னாராம். இதை கேட்ட கணபாடிகளுக்கு கண்ண நீர் முட்டித்து நீர் தழும்பித்தான். யாரும் வரல பெரியவா, வெறும் 2 பேர் தான் அப்படின்னாராம். கண் கலங்குண்டு, யார் அந்த 2 பேர்னு சொல்ல அப்படின்னாராம். கூட்டம் இப்போ இந்த இடத்துல பெரியவா கேட்டாராம், என்ன நல்லா உபன்யாசம் பண்ணியிருப்பிய, கூட்டம் நிறைய வந்திருக்குமே அப்படின்னாராம், ஊர் ஜனங்கள்லாம் திரண்டு வந்திருப்பாளு அப்படின்னாராம். கணபாடிக்கு இதை கேட்டோன்னே கண்ணில் நீர் முட்டிப்பான். அவர் என்ன சொன்னாரா, இல்லை கண்ணில் கண்ணீர் மல்க, இல்லை பெரியவா யாரும் ஊர் ஜனங்கள்லாம் அப்படியா ஓஹோன்னு யாரும் வரல, இருந்ததே 2 பேர் தான் பெரியவா அப்படின்னாராம். யார் அந்த 2 பேர் அப்படின்னாராம். கோவில் பட்டரும் மெய்காவலரும் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னாராம் கண்ணீர் மல்க. பெருமாள் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னாராம். உடனே பெரியவா இதை கேட்டுட்டு இடின்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாராம். நீ பெரிய பாக்கியசாலிடா, அன்னைக்கு குருட்சேத்திரத்துல பகவத்கீதைய கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது பாவம் அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணின்றா, அர்ஜுனன் மட்டும்தான் கேட்டான். ஆனா உன்னோட இடத்துல அவ 2 பேராவது இருந்து கேட்டாளேன்னு பார்த்து சந்தோஷப்படுறான், இடின்னு சிரிச்சாராம். இதை கேட்ட கணபாடிகளுக்கு, ராமநாதா நீ பெரிய பாக்கியசாலிடா அப்படின்னு சொல்லிட்டு இடின்னு சிரிக்க கணபாடிகளுக்கும் சிரிப்பு வந்துருத்தான். உனக்கு எவ்வளோ சம்பாவனை பண்ணாருன்னா மொத்தம் ஒரு 7,400 ரூபா சம்பாவனை பண்ணா பெரியவா அப்படின்னாராம். 17,400 ரூபா சம்பாவனை பண்ணா பெரியவா எனக்கு அப்படின்னாராம். பட்டர் ஒரு 10 ரூபாயும், வாட்ச்மேன் அந்த கோவில் மெய்காவல் ஒரு 7,400 ரூபாவும் எனக்கு சம்பாவனை பண்ணா பெரியவா கொஞ்சம் பழங்களோட அப்படின்னாராம். மொத்தம் 17,400 ரூபா அப்படின்னாராம் ராமநாதா. உடனே ஸ்ரீமடத்துலேருந்து மரியாதை அவருக்கு பண்ணினாராம். சால்வையெல்லாம் போத்தி அவருக்கு 5,000 ரூபாய் சம்பாவனை பண்ணி பெரியவா சொன்னாராம், ராமநாதா நீ நிறைய படிச்சிருக்க, உன்னுடைய புலமைக்கு நிறைய பண்ணணும், சரி நீ என்ன பண்ணு, நான் ஊருக்கு. உடனே பெரியவாள்கிட்ட ராமநாத இவர் யோசிச்சாராம், அந்த கணபாடிகள் யோசிச்சாராம், எப்படி இப்போ விவாக விஷயத்தை எடுத்து பேசுறது, ஆத்திர சொன்னது ஞாபகம் வரவே, பெரியவா என்னோட பொண்ணு விவாகம், என்ன கவலையே படாத நீ, எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு, எந்த விக்னமும் இல்லாமல் சந்திரமௌலீஸ்வரர் நல்லபடியாக நடத்தி வச்சிருவார் அப்படின்னாரா மகா பெரியவா. இதை கேட்டுட்டு உத்தரவு வாங்கிட்டு போனாராம். பாவம் கணபாடிகள் பயந்துட்டே ஊருக்கு போனாராம். எப்படி தன்னுடைய பொண்டாட்டியை வரவேற்பாளோ அப்படின்னு கொஞ்சம் நடுங்கிட்டு போகவே, ஆற்றுக்கு ஸ்ரீரங்கத்தில் அவர் வாசப்படியை மிதிக்கிற நேரம், உள்ளே போகிற நேரம் பொண்டாட்டி அவருக்கு ஆர்த்தி எடுத்தாலாம். ஆர்த்தி எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு உள்ள அப்படியே சந்தோஷ முகத்தோட கூட்டிட்டு போயிட்டு அப்படியே முகத்தில் அப்படியே சந்தோஷம் மிளற கூட்டிட்டு போனாலாம். கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு காப்பி கொடுத்து உபசாரம் பண்ணாலாம். என்ன தர்மம் இவ்வளோ சந்தோஷமா, என்னமா இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்டாராம். இல்லை அங்கே அப்போ நேர நீங்கள் பூஜை ரூமுக்கு போய் பாருங்கோ அப்படின்னாலாம். அவர் பார்த்தா
அங்கே ஒரே என்னது புடவை மாங்கல்யம் ஒரு ஒரு கவரில் ஒரு வாழைப்பழம் நிறைய ஒரு மூங்கில் தொட்ட நிறைய வாழைப்பழங்கள் எல்லாமே பழம் ஒரு கவர் எல்லாம் இருந்துதான். என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்டாராம் கணபாடிகள். இல்லை இன்னைக்கு காத்தால ஸ்ரீரங்கத்துலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து சில பேர் வந்து மகா பெரியவா மடத்துலேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னா, பெரியவா உங்களுக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு வரதா சொன்னா அப்படின்னாராம். இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னாராம். அவ கணபாடிகளுக்கு அவரோட கருணையை நெஞ்சு அப்படியே கண்கள் அப்படியே நீர் முட்டித்தான். இப்பயும் திரும்ப மகாபெரியோட கருணையை நினைச்சுண்டு, ஏமா பைசால எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்தியாமான்னா, நான் எண்ணலை நீங்கள் போய் பண்ணி பாருங்கன்னு எண்ணி பார்த்தாரான். நோட்டு கட்ட மொத்தம் 15,000 ரூபாயாம் சொன்ன தொகை. மகாபெரியவா அவருடைய அந்த பரபிரம்மத்தோடைய கருணை கடன் நினைச்சுட்டு ஹோன்னு கதறி எழுதாரா ராமநாத கணபாடிகள் ஆனந்த கண்ணீர் விட்டு. பாருங்க அவருடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு. சர்வ வியாபியான மகாபெரியவாளுக்கு எல்லாம் தெரியுன்றது இந்த கதை மூலமா ஊர்ஜிதமாகுது. நாளைக்கு பார்க்கலாம் 3வது கதையை. நன்றி, வணக்கம்.